அண்மை செய்தியை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு இன்று கூட விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்திலிருந்து விவசாய வளர்ச்சி திறன் அபிவிருத்தி, விவசாயத்தில் திறன் மேம்பாடு என்பது குறித்த ஒரு தேசிய செயற்பட்டறைக்கான விழாவை நடத்தியது. இன்று மத்திய அமைச்சர் ராதா மோகன் சிங்கால் அது தொடக்கி வைக்கப்பட்டது. அப்பொழுது அவரிடமே புதிய தலைமுறையின் செய்தியாளர், தமிழகத்தில் விவசாயிகள் மரணமுறுவது குறித்து இந்த செய்தி உங்களை எட்டியிருக்கிறதா என்பதாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இதுபோன்ற ஊடக செய்தியை கொண்டு தாமாகவே முன்வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் இதை ஒரு வழக்காக எடுத்திருக்கிறது. இதற்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 106 விவசாயிகள் ஒரே மாதத்தில் உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்திகள் குறித்து பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறது. செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், இந்த உத்தரவின் முழுமையான பின்னணியை சொல்லுங்க. வெங்கட், கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் தொடர்ந்து விவசாயிகளுடைய மரணம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஊடகங்கள் வாயிலாக வந்து கொண்டிருந்தது. இன்று புதிய தலைமுறையில் காலை 6 மணியிலிருந்தே நாம் இது குறித்த விரிவான செய்தியாக்கத்தை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக செய்தியாக்கம் செய்து கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் செய்திகளினுடைய அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசிற்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அந்த நோட்டீஸில் தற்பொழுது 6 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கு இந்த நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 6 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். குறிப்பாக விவசாயிகளுடைய குறைகளை போக்குவதற்கு தமிழக அரசாங்கம் எது மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது என்பது குறித்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அம்சமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய மரணம் குறித்து அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் 106 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது மாரடைப்பு மற்றும் தற்கொலை ஆகிய வழிகளின் மூலமாக அவர்கள் மரணம் அடைந்திருக்கிற உயிரை மாய்த்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே உயிரிழப்பிற்கு, பெரும்பாலான விவசாயிகளுடைய உயிரிழப்புக்கு உடனடியாக களத்திலேயே பலர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். பலர் கரிய பயிரை கண்டு அவர்கள் உடல்நலம் குன்றி இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏராளமான விவசாயிகள் கடனில் இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. எனவே இது போன்ற ஒரு சூழல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? தமிழக அரசாங்கம் இவர்களுடைய குறைகளை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? இப்படி பல கேள்விகளை அந்த நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நோட்டீஸுக்கு தற்பொழுது தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இது குறித்து மிக விரிவான ஒரு அம்சமும் அந்த நோட்டீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் எது மாதிரியான ஒரு போக்கு இருந்தது, எது மாதிரியான மரணங்கள் நடந்திருக்கிறது தமிழகத்தில் விவசாயிகள் தரப்பில், இப்படி எல்லாம் விரிவான ஒரு அறிவிப்பும் அதில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வெங்கட், தகவல்களை தந்தமைக்கு நன்றி மகாலிங்கம். விவசாயிகளுக்கு இதுவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். தமிழக மக்கள் உடன் இருக்கிறோம். நம்மை போன்ற ஊடகத்தினரும் அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோம். மத்திய அரசு, மாநில அரசு, முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் அனைவரும் இன்று களத்தில் நின்று அதற்கான தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் செய்திகளில் தொடர்ந்து பார்க்கிறோம். இவை அனைத்தும் விவசாயிகளுக்கான நம்பிக்கை தரக்கூடிய செய்திகளாக மட்டுமே நாம் பார்க்க தோன்றுகிறது.